மக்கள் அனைவருக்குமே வணக்கம். நீங்க எந்த ஒரு வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி அறிவிப்பு. கண்டிப்பா இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தாங்க. ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் அனைத்து வங்கிகளுக்குமே தலைமையான வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றதுதான் அனைத்து வங்கிகளுமே கேட்கணும். இப்போ சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் முழுக்க ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சேவைகள் எல்லாமே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப அதிகமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அப்படின்றதுமே நடக்குது. இதில் வந்து சில ஸ்கேம்ஸுமே வந்து நடக்குதுங்க. மோசடிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனால வந்து ஆன்லைன் வங்கி சேவைகளில் வாடிக்கையாளர்கள் நிதி தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது நீங்க எஸ்பிஐல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒஃபிஷியல் வெப்சைட் நமக்கு www.sbi.com அப்படின்னு போட்டாதான் வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் வந்து கரெக்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். ஆனா இனிமே வந்துட்டு பேங்கோட வெப்சைட் வந்துட்டு வேறு விதமா மாறப்போகுது. இனிமே இதுதான் ஒஃபிஷியலான பேங்கோட வெப்சைட் அப்படின்றத இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி .com அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதற்கு மேல ஒவ்வொரு பேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா bank.in இதுதான் ஒஃபிஷியலான வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா www.abc.com அப்படின்னு போட்டாதான் நார்மலா ஒஃபிஷியல் வெப்சைட்டா இருக்கும். ஆனா இதற்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா www.abc.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இனிமே ஒஃபிஷியலா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது bank.in அப்படின்னு வரும். ஸோ இந்த அறிவிப்பை தான் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே .com அப்படிங்கிறது எந்த பேங்க்குக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே நீங்கள் உங்கள் பேங்க்கோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா bank.in அப்படின்னு லாஸ்ட்டாக வர்றது தான் உண்மையான வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அத்தனை வகையான பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே இது வந்து பொருந்தும். பேங்க்குக்குமே வந்து அனைத்து பேங்க்குமே வந்து பொருந்தும். இப்போ எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி வெப்சைட் தான் இனிமே ரியலான வெப்சைட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவை தான் இப்போ ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பு. இதனால ஸ்கேம் அப்படிங்கிறது குறையும். நாமளும் வந்து நம்மளோட உண்மையான ஒஃபிஷியல் வெப்சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க மாட்டோம். இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். நீங்க எந்த ஒரு வங்கியில கணக்கு வைத்திருந்தாலும் சரி, இந்த நிலையில தான் இப்போ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுக்கிறது மட்டும் இல்லாம யூபிஐ ஆப்ஸ் அப்படின்றதும் இந்த ஏடிஎம் கார்டு வச்சு தான் ஓப்பன் பண்ணப்படுது. ஸோ இந்த யூபிஐ ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினமும் பண பரிவர்த்தனை மேற்கொள்றதுக்காக இந்த யூபிஐ ஆப்ஸ் அப்படின்றத பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம்.
இருக்கும். இந்த நிலையில தான் இப்போ நிறைய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் 5 ரூபாய் அப்படின்னா கூட வந்துட்டு யூபிஐ மூலமா தான் பணம் அப்படின்றது பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால மக்கள் கிட்ட இந்த சில்லறை தட்டுப்பாடு அப்படின்றது அதிக அளவுல காணப்படுறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏடிஎம் சென்டர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 2000 நோட்டுகள் வந்து ரிசர்வ் வங்கி ஏடிஎம் மூலமா பணம் வந்துட்டு இருக்கும் பணம் எடுக்கிறவங்களுக்கு. ஆனா இப்போ அதை ரத்து செஞ்ச பின்னாடி வெறும் 500 நோட்டுகளாக தான் நாம வந்து பெற்றுட்டு இருக்கோம். அதுவுமே ஒரு சில ஏடிஎம்ல மட்டும்தான் 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்கு. இதனால நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுனால இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைத்து வங்கி ஏடிஎம்கள்லையுமே கண்டிப்பா 100 ரூபாய் 200 ரூபாய் அமௌண்ட் வந்து வர மாதிரி அனைத்து வங்கிகளுமே ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா இந்த பண தட்டுப்பாடு கையில வச்சுட்டு நம்ம பே பண்றது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. வருகின்ற மார்ச் 2026 31ஆம் தேதிக்குள்ளார அனைத்து ஏடிஎம்லையுமே 90% வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம்ல இந்த 100 ரூபாய் நோட்டுகள் 200 ரூபாய் நோட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம கையில இருந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்றதை விட நாம இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய விதமான கட்டணங்கள் வந்து பிடிக்கப்படும். ஸோ இதனால மக்கள் வந்து நிறைய பாதிப்புக்கு ஆளாவாங்க. நாம சம்பாதிக்கிற பணமே நமக்கு பத்தாம போயிடும். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதாங்க இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா முழுசா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஐ ஆப்ஸ் மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இந்த ஒரு அறிவிப்பு வந்து ஒரு நல்ல அறிவிப்பு தாங்க. முடிஞ்ச அளவு அனைத்து மக்களுமே கையில இருந்து பணம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பண்ண பாருங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பெஸ்ட் அண்ட் சேஃபும் கூட. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தால் 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். ஒரு தனி நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கலாம். ஆனா பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள், அதாவது நான் ஒரு 4 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த 4 அக்கௌண்ட்ல 3 அக்கௌண்ட் தான் நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 2 அக்கௌண்ட் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாம எந்த ஒரு பரிவர்த்தனையுமே பண்ணல, அப்படியே இன்ஆக்டிவா வந்து வச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வங்கி கணக்கை, அதாவது பராமரிக்காத வங்கி கணக்குகளை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா நீங்க பயன்படுத்த 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வங்கி கணக்கை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பராமரிப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்க பேர்ல எத்தனை வங்கி கணக்கு இருக்கோ அந்த வங்கி கணக்குகளை பராமரிப்பு செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஃபைன் வந்து போடுவாங்க. ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வங்கிகள் அந்த வங்கி கணக்குல முறைகேடான பரிவர்த்தனைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு 10,000 வரைக்கும் அபராதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க.